angle between the surfaces. இதுக்கு நான் ஆல்ரெடி இன்ட்ரோ வீடியோவில் உங்களுக்கு வந்து ஃபார்முலாலாம் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் வந்து இந்த வெக்டார் கால்குலஸில் உள்ள இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துக்கோங்க. அப்போ தான் வெக்டார்னா என்ன, ஸ்கேலார்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். அதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது வந்து ஜஸ்ட்டு சம்மு தான். இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நம்ம வந்து சம்முக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் த சர்ஃபேசஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் equal to 3x z square and 3x square plus y square plus 2z equal to 1 at 1 minus 2 1 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு இங்கே ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த சம்லலாம் நம்மளுக்கு பை வேல்யூ வந்து 1 கொடுப்பாங்க. இதில் வந்து ரெண்டு ஆங்கிள் வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபார்முலா பார்த்தா புரியும். பை டெல் பை 1 டாட் டெல் பை 2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் டெல் பை 1 டாட் மாடுலஸ் ஆஃப் டெல் பை 2 கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும். காஸ் தீட்டா ஈக்குவல்ட்டுன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்க. சொல்யூஷன் கிவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஈக்குவல் டு 3x பிளஸ் இஜெட் ஸ்கொயர்னு இருக்காங்க. இஜெட் ஸ்கொயர்னு இருக்கா. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், பை 1 ஈக்குவல் டு இது அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் அப்படியே வச்சுட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு இருக்கிறது இங்கிட்டு கொண்டு வந்திருக்கு. ஸோ என்ன வரும், மைனஸ் 3x இந்த ஜெட்டுங்கிறது இங்கிட்டு வரும்போது இன்னும் மைனஸ் ஜெட் அடுத்தோ இந்த இடத்த தூக்கிட்டு நம்ம என்ன போட போறோம், பை 1 போட போறோம். ஓகேவா? பை 1 அப்படியே எழுதிக்கிட்டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் அப்படியே எழுதிட்டா இந்த இதில் உள்ளதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிடும். இங்கே பை 1 போட போறோம். ஓகேவா? இந்த இடத்துல பை 1 வந்துச்சுன்னா இது அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் 3x இது மைனஸ் இஜெட் ஸ்கொயர் அங்கிட்டு வந்து ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு பை 1 போட்டாச்சு. ஓகேவா? இதான் பை 1. செகண்ட் இதை எடுத்துக்கோங்க, 3x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2z ஈக்குவல் டு 1. சேம் அதே மாதிரி தான் 3x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2z ஈக்குவல் டு 1ங்கிறது எப்படி எழுதுவோம், பை 2 எழுதிக்கோங்க. இந்த இதை ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கோங்க. 3x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2z ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இருக்காது இங்கிட்டு கொண்டு வந்தால் என்ன ஆகும், பிளஸ் 1ங்கிறது இங்கிட்டு வரும்போது மைனஸ் 1 ஆயிரும். அவ்வளோதான். இது வந்து பை 2. வழக்கம் போல இப்போ என்ன பண்ண போகிறோம், டெல் பை 1 கண்டுபிடிக்க போகிறோம், டெல் பை 2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்புறம் இந்த இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்டை வந்து டெல் பை 1லேயே அப்ளை பண்ணுவோம், டெல் பை 2லேயும் அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க, டெல் பை 1 நம்மளுக்கு என்னது, எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இஜெட் மைனஸ் 3x மைனஸ் இஜெட் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா படி டெல் பை 1 ஈக்குவல் டு ஃபார்முலாவை நம்ம டெல் பை ஃபார்முலாவை பை 1 மாற்றிக்கலாம். ஸோ பை இருக்கிற இடத்துலலாம் பை 1 போட்டுக்கணும். ஐ டெல் பை 1 டிவைடட் பை டோ பை 1 டிவைடட் பை 2x பிளஸ் ஜே வெக்டர் டோ பை 1 divided by 2y plus k vector டோ பை 1 divided by 2z. ஓகேவா? இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸை வச்சு பை 1 டிஃபரன்சியேட் பண்ண போகிறோம். எக்ஸை வச்சு டிஃபரன்சியேட் பண்ண என்ன ஆகும், இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல 1